ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இதில் மைக்ரோசாஃப்ட் 365 வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது போக பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவும் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அங்கே இருக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மைக்ரோசாஃப்ட் 365 வந்து எப்படி கிளைம் பண்ணுறது தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட், அதாவது எல்காட் லேப்டாப் அந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு 3 இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கீழே லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யார் யாருக்குள்ள எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எதாவது பார்த்துக்கோங்க, 7.5 ரிசர்வேஷன், புதுமை பெண், பிசி, எம்பிசி, அது போக வந்து உங்களோட இன்கம், ஃபேமிலி இன்கம் வந்து 2 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் எலிஜிபிள் தான். அது கீழே வந்து அந்த இம்மிஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி போனால் நேற்று நான் சொன்ன மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் வந்து உங்களோட கீயை வந்து எடுக்கிறது, அந்த மைக்ரோசாஃப்ட் 365 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இங்கே லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இம்மிஸும் அது போக வந்து உங்களோட பாஸ்வேர்டும் இருக்கும். அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி கேப்சாவை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா கேப்சா சம்டைம்ஸ் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வருவீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸ்டூடெண்ட்ஸாக இல்லாட்டி வந்து உங்களோட நோடல் ஆஃபீஸராக யாரும் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிராவியஸ் கேண்ட்லிங் சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு சும்மா தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஸோ மேலே 3 டாட் வந்து இருக்கும். அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் 365 M365 கீன்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம், உங்கள் லேப்டாப்லேயும் பண்ணலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக உங்களோட மைக்ரோசாஃப்ட், அதாவது ஏதாச்சும் ஒரு வேர்டு இல்லாட்டி பிபிடி இது மாதிரி இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ யூசர் பாஸ்வேர்டு, அதாவது வந்து உங்களோட அந்த ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லி கீழே கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து கிளைம் ஆயிரும். ஸோ இப்போ பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோக்கு ஏதோ அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கடைசி பார்த்தீங்க அப்படின்னா kindly note that the access code for Perplexity AI shall be shared during the first week of February 2020 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக February ஃபர்ஸ்ட் வீக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அப்டேட் கிடச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் கீயை போட்டு உங்களோட மைக்ரோசாஃப்ட் 365 எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.